தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த யோவேல் தீர்க்கதரிசி கொண்டு தம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிகூர். ஏனென்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். ஒருவேளை இந்த நாளிலும் கூட எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறோமோ அந்த காரியத்திலே ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே என்று. வேதாகமத்திலே அதிகப்படியாக ஒவ்வொரு நாளுக்கும் நம்மை தைரியப்படுத்துவதை போல 365க்கும் அதிக மணி நேரம் பயப்படாதே என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். அது சம்பவித்து விடுமோ, இது சம்பவித்து விடுமோ, இது இல்லாமல் போய்விடுமோ, இந்த இடத்தில் வெட்கப்பட்டு போய்விடுவேன், குறைவுபட்டு போய்விடுமோ, இப்படி பலவிதமான பயங்கள் நம்மை ஆட்டி படைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்படாதே. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்படாதே, தேசமே நீ பயப்படாதே. அதற்கு மாறாக நீ மகிழ்ந்து களிகூறு, மகிழ்ந்து களிகூறு. வசனம் சொல்லுகிறது, யோபு சொல்லுகிற, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லி அதே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதிமொழிகளிலே வாசிக்கும் பொழுது கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவரும் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அருளி செய்வார் என்று சொல்லி இங்கே ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, மகிழ்ந்து களிகூறு என்று. கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன். மகிழ்ந்து களிகூற செல்லுகிற தேவன். நாம் விசுவாசிப்போம் முன்னால் நம்மிடத்தில் இருக்கிற பயங்கள் போய்விடும். ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேதம் சொல்லுது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமா? இன்றைக்கும் ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற அன்பு அது நம்மிடத்தில் பெருகும் போது நம்மிடத்தில் இருக்கிற பயங்கள் எல்லாம் மாற்றி போகும். நாம் அவரில் மகிழ்ந்து களிகூற தொடங்குவோம். இங்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே, அதற்கு மாறாக நீ மகிழ்ந்து களிகூறு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு என்று சொல்லி நாம் அப்படி மகிழ்ந்து களிகூறும் பொழுதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நாம் மகிழ்ந்து களிகூற கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருக்குள். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இவனமாய் எழுதுகிறார், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கும் கூட நாம் ஆண்டவரிடத்திலே மனமகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது, கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்திலும் சந்தோஷமாயிருப்பார். நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய நாமத்தை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துதல், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துதல், ஆண்டவரிடத்தில் சந்தோஷமாய் இருத்தல், கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுதல். ஆண்டவரிடத்தில் எவ்வளவாய் நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்களோ, எவ்வளவாய் சந்தோஷமாய் இருக்கிறீர்களோ அவ்வளவாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நாம் வேண்டிக் கொண்டதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாகவே அவர் செய்கிற தேவன். அவர் உங்களுக்கு செய்து ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
ஆகவேதான் 23ஆம் வசனத்துல யோவேல்ல வாசிச்சீங்கன்னா அதுல ஆண்டுடைய வசனம் சொல்கிறது, சீயோன் குமாரரே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று சொல்லி அங்கே அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே பரிசீலிக்க பண்ணுவார் என்று சொல்லி சொல்லுகிறார். அதாவது முன்மாறி பின்மாறி, ஒரு நிலத்திற்கு ஒரு விளைச்சலுக்கு தேவையான மழை, முன்மாறி பின்மாறி மழை, ஆரம்பத்திலே தேவையான மழை, அதற்கு இடையில் தேவைப்படுகிற மழை, இதை எல்லாவற்றையும் கொடுத்து அவர் விளையச் செய்கிறவராக, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அப்படி கொடுக்கும்போது களங்கள் தானியத்தினாலும் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசும் எண்ணெயும் அழிந்தோடும் என்று சொல்லி அங்கு ஒரு நிறைவை நாம் பார்க்க முடியும். வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த இடத்திலே ஆண்டவர் இடத்திலே நாம் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்கும்போது, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறும் போது அவர் அதற்கு தக்கபடி உங்களுக்கு முன்மாறி பின்மாறி மழையை பெய்ய பண்ணுவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறார். அவைகள்தான் விவசாயத்தினுடைய ஆதாரம், அவருடைய திராட்சை செடியினுடைய விளைச்சலுடைய ஆதாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவானவைகளை தர விரும்புகிறார். வந்து பயப்படாமல் கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருப்போம். மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் சொன்னார். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். அவருக்குள் மகிழ்ந்து களிகூறும் பொழுது அவர் நிச்சயமாகவே நமக்கு பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணுவார். ஆகவே ஒருவேளை எந்த பிரச்சனைக்காக நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இப்பொழுது பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம்.